மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை குழுவினுடைய நீதியரசர் அதிரடியாக விலகல். ஏன் விலகினாரு, என்ன நடந்த, ஏது நடந்த என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட சுரேஷ் அலைக்கு மரண தண்டனை, நரகத்துக்கு போக முடியாது என்று அவருடைய சட்டத்தரணி கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோட்டாபய ராஜபக்சனுடைய பிரத்யேக செயலாளர் 24 கோடி பண மோசடியில் சிக்கிய சம்பவம் பதிவாகியிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்ச தன்னை பிடிஐ கைது செய்திடக்கூடாது, அதற்கான தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் 2 நீதியரசர்கள் கொண்ட குழாம் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. குறித்த மனு முதல் தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே குறித்த விசாரணை குழுவிலிருந்து நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ சொந்த காரணங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த விசாரணை குழுவிலிருந்து தான் விலகுவதாக அறிவிச்சிருந்தாரு. அதுக்கு பிற்பாடுதான் புதிய ஒரு நீதியரசரை போட்டு இந்த மனு மீதான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ச அவர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் சில்வா என்ன வகையான வாதங்களை முன்வைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிமனித சுதந்திரம் அரசியல் அமைப்புல ஒரு அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். ஒருவரை விளக்கமறியல் வைப்பது என்பது தண்டனையாக இருந்துவிடக் கூடாது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் எந்த காரணமும் இல்லாமல் சிறை பிடிப்பது என்பது அல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வச்சிருந்தாரு. அதுபோக எனது கட்சிக்காரர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சாட்சியங்களை அச்சுறுத்தியதும் கிடையாது. தனது கட்சிக்காரர் பிடிஐ கைது செய்யப்பட்டுட்டா அவருக்கான பிணை என்ற உரிமை மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதோட பல்வேறு விசாரணைகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து விசாரிக்கப்பட்டது. எந்த ஒரு விசாரணையிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் எந்த ஒரு அறிக்கையிலும் குறிப்பிடப்படல. எனது கட்சிக்காரர் எந்த ஒரு சாட்சியை மிரட்டியதாகவும் கிடையாது. இது போன்ற சூழ்நிலையில தான் எந்த ஒரு காரணமும் இல்லாம கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினூடாக வெளிநாட்டு பயண தடை உத்தரவும் இவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த வழக்கு விசாரணை முடிவரைக்கும் பிடிஐ கீழ் எனது கட்சிக்காரரை கைது செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தடை உத்தரவை நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வச்சாரு. இதுக்கு மேல அவர் முன்வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த தகவல்கள் கிடைத்தும் அதை தடுக்காம என்ற குற்றச்சாட்டுல இருக்கிறவர் தான் ஷானி அபேசேகர மற்றும் டிஐஜி ரவி செனவிரத்ன. இவர்களுக்கு கீழால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணை நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு. இவர்களினூடாக எனது கட்சிக்காரர் கைது செய்யப்படுவது என்பது இவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதற்கான காரணமாக அமைஞ்சிரும். பிடிஐல கைது செய்யப்பட்டுட்டா பிணையும் கிடைக்காம போயிடும். எனவே இந்த மன்று இவருடைய கைதுக்கான இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவருடைய கோரிக்கையை முன்வச்சாரு. அனைத்து வாத பிரதிவாதங்களை அனைத்தையும் பரிசீலனை செய்த நீதிபதிகள் குழாம் என்ன வகையான தீர்மானத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் 24ஆம் திகதி வரைக்கும் இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக அறிவிச்சாங்க. சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசு என்ன பண்ணியது? சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அப்பாவி இஸ்லாமியர்களை கைது செய்து கூண்டோட அள்ளி பிடிஐ என்ற கொடுமையான சட்டத்துக்கு கீழே கைது செஞ்சு சிறையில போட்டாங்க. 500க்கும் அதிகமானவர்களை பிடிஐல கைது செஞ்சு உள்ள வச்சிங்க. நீதிமன்றம் 400க்கும் அதிகமானவர்களை குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செஞ்சது. இதெல்லாம் செய்யும் போது இந்த நீதி, நியாயம், தர்மம் எல்லாம் புரியல. இப்போதுதான் கோட்டாபய ராஜபக்சே கைது செய்ய போறாங்க, விசாரிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவது என்பது அப்பாவிகளை கைது செஞ்சு உள்ள வைப்பது இல்லை அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கோட்டாபய ராஜபக்ச அவருடைய சட்டத்தரணி இந்த வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. எந்த கோட்டாபய ராஜபக்ச பிடிஐ கீழ் பல்வேறு கொடுமைகளை செஞ்சு வந்தாங்களோ அவங்களே தங்களை கைது செஞ்சிடக்கூடாதுன்னு கால கையை பிடிக்கிற இடத்துல நீதிமன்றம் வரைக்கும் போய் கெஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலையை இறைவன் ஆக்கி வைத்தான் என்பதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதனுடைய யதார்த்தம் என்பதை புரிய முடிகிறது. என்னதான் இருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தண்டனை கிடைக்கணும் என்பதுதான் இப்போது அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது. இந்த ஒரு விசாரணை 24ஆம் தேதி என்ன வகையாக அமைய போகுது? கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுமா அல்லது மனு தள்ளுபடி செய்யப்பட்டு கோட்டாபய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சுரேஷ் சலையனுடைய சட்டத்தரணி வெளியிட்ட கருத்து தான். சுரேஷ் சலைய வைத்தியசாலையில அவருடைய சட்டத்தரணி சந்திக்க போயிருக்கிறாரு. சுரேஷ் சலையுடைய சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி வரைக்கும் கடிதங்கள் அனுப்பியாச்சு, அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்களை உங்களோட விஷயத்துல சிபாரிசு பண்ணிருக்கிறாங்க ஜனாதிபதி இடத்துல, எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு, உண்ணாவிரதத்தை கைவிட்டுருங்க, உசுரோட இருக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு அறிவுரையை சொன்ன நேரத்துல தான் வேணாம் ராசா மரண தண்டனை தந்துருங்க, இந்த உலகத்தை விட்டு நான் போயிருந்தேன், அந்த சிஐடி கஸ்டடியில அந்த நரகத்துக்குள்ள என்னால போக முடியாது, ஷானி அபேசேகர ரொம்ப விரக்தியில் இருக்கிறாரு, என்ன வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி மரண தண்டனையை தாங்க எப்படியாவது அதையாவது வாங்கித்தாட ராசான்னு சொல்ற இடத்துல தான் இப்போது சுரேஷ் சலையுடைய நிலைமை மாறி போச்சு. சுரேஷ் சலையுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறாங்க ஊடகங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் சலை இன்னும் உண்ணாவிரதத்திலாம் இருக்கிறாரு, உணவுகள் எல்லாம் பட்டையினூடாகத்தான் கொடுக்கப்படுது, உண்ணாவிரதம் இருந்து இருக்கிறதாகத்தான் அவர் முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஜனாதிபதிக்கு நான் 2 கடிதங்கள் எழுதினேன், எந்த ஒரு பதிலும் ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனாதிபதி இருந்து என்ன பதில நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான், ஈஸ்வர குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது அவர் எழுதுகிற கடிதத்தில் என்ன எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் அனைவருக்கு சமம், சட்டம் தனது கடமையை செய்யும், இதில் நான் தலையிடுவதற்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆறுதலாக இருங்க, பொறுத்திருந்து பாருங்க, சட்டத்தினூடாக அணுகுங்க, நீதி கிடைக்கலாம் அப்படின்ற கடிதம் தான் ஜனாதிபதியிலிருந்தும் வரும். நீங்க எதிர்பார்க்கிற கடிதம் என்ன? பொது மன்னிப்புல கோட்டாபய ராஜபக்ச பல்வேறு குற்றவாளிகளை வெளியே விட்டது போல இந்த ஒரு விஷயத்துல ஜனாதிபதி முடிவெடுப்பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது பகல் கனவாகத்தான் இருக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. வாய் திறந்து யாருக்காக இதெல்லாம் செய்தார் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாரா, இல்ல மௌனமாக இருந்து உண்ணாவிரதத்தோடு இருந்து போறாரா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்து பார்க்கலாம். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய பிரத்யேக செயலாளர்களாக இருந்த சுதீஸ்வர பண்டார மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதி வரைக்கும் விளக்கு மறியல் வைக்கும்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பித்தது. சுதீஸ்வர பண்டாரைக்கு எதிராக இருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரச பணம் 24 கோடி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த காலப்பகுதியில 2 அரசு நிறுவனங்களிலிருந்து சம்பளம் பெற்றிருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த காலப்பகுதியில கிட்டத்தட்ட 60,51,000க்கும் அதிகமான பணம் சம்பளமாக பெற்றிருக்கிறாரு. அதுபோக ஜனாதிபதியுடைய விசேட செயற்திட்டம் அப்படின்ற ஒரு செயற்திட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. இந்த செயற்திட்டத்தினூடாக 42 லட்சத்துக்கும் அதிகமான பணம் சம்பளமாக பெற்றிருக்கிறாரு. அதுபோக இந்த செயற்திட்டத்துக்கு நாடு தழுவி 135 பேரை இந்த பணிக்காக அமர்த்தி ஊதியமாக கிட்டத்தட்ட 17.69 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கான வாகன வசதி, இவர்களுக்கான எரிபொருள் வசதி அனைத்துமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. சுகீஸ்வர பண்டார இந்த காலப்பகுதியில 8 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாரு. அதுபோக இவர் பயன்படுத்திய வாகனம், அதற்கான எரிபொருள், ஏனைய கொடுப்பனவுகள் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய்களை ஆட்டையை போட்டதன் காரணமாக அரசுக்கு கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் நிதி மோசடி நடந்திருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டுல தான் இப்போது கோட்டாபய ராஜபக்சனுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த குறித்த சுகீஸ்வர பண்டார அதிரடியாக கைது செய்யப்பட்டு இப்போது சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ஜனாதிபதியுடைய விசேட செயற்திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனூடாக என்ன பணியை செஞ்சிருக்கிறாங்கன்னா, நாட்டுக்காக நாட்டு மக்களுக்கான பணியாகவோ இது இருந்ததில்லை. மாறாக பொதுஜன பெரமுனுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்கின்ற இவர்களுக்காக வாகன வசதியில் செஞ்சு கொடுக்கிறது, இவங்களுக்கான உணவுகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ 2022ஆம் ஆண்டு பதவியிலிருந்து விலகியதுக்கு பிற்பாடு 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பதவியில இந்த ஆசாமி இருந்து கொண்டு அதுக்கு கீழே பணியாற்றியவர்கள் சம்பளம் கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாரு. சுதேஸ்வர பண்டார என்ன பணிக்காக அமர்த்தப்பட்டாரு, இவருக்கு கீழே 135 பேர் பணியாற்றாங்களே, இவங்களுக்கு கொடுக்கப்படுது, இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்படுது, என்ன பணி செய்யறாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ரணில் விக்ரமசிங்க கண்டுகொள்ளல. ஆனா பொருளாதாரத்துல விற்பனராகவும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியதாகவும் நாட்டை மீனர்ச்சி பெறச் செய்தவர் என்ற பெருமைக்கெல்லாம் ஆளானவர். ஆனா சுகீஸ்வர பண்டார ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள இருந்து 135 பேரை வச்சு ஏதோ பணி செய்தாராம், கொடுப்பனவர்களாம் கொடுத்திருக்கிறாரு, சம்பளம் பெற்றிருக்கிறாரு, அவங்களுக்கும் வாரி வழங்கி இருக்கிறாரு, அனைத்தும் அரச பணம். இவங்க எதை செஞ்சாங்கன்ற ஒரு விஷயத்த ரணில் விக்ரமசிங்க கண்டுகொள்ளல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டு கட்சியினுடைய தயவுல ஜனாதிபதியானவர் மௌனமாக இருந்துட்டு போயிருக்கிறாரு. இப்போது இந்த ஒரு கொடுமை வெளிச்சத்துக்கு வந்ததன் காரணமா மக்கள் பணம் இல்லையா, பாரிய அளவுல ஊழல் இல்லையா, 24 கோடி ரூபாய் அப்படின்னா சும்மாவா? இந்த அடிப்படையில் தான் இப்போது
சுகீஸ்வர பண்டார அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் கடந்த காலங்களில் உதய கம்மம்மில விமல் வீரவன்ச சரத் வீரசேகரோட சேர்ந்து டான்ஸ் அடிக்கும் போது தெரிஞ்சது ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள பண்டா இருக்கிறாரு, வழக்கோ வந்தியோ இருக்கணும், அதுதான் இந்த அணியில் இவர் சேர்ந்திருக்கிறாரு. கடந்த காலங்களில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருந்து மாட்டுச்சாணம் அடித்து ஓடோட விரட்டிய சம்பவமும் பதிவாகி இருந்தது. எனவே சுரேசலைக்காக கத்துறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வழக்கில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிறவங்க தான் எப்படியாவது அரசு வீட்டுக்கு அனுப்பணும் என்ற கோஷத்துல ராணுவ வீரர்களை அரசு பழிதிக்குது அப்படின்னு ஒரு கோஷத்தோட இப்போது போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்து வேற இருக்கின்ற பணியைத்தான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் சிஐடியினர் இப்போது செய்து வராங்க. என்னதான் இருந்தாலும் ஊழல் இல்லாத, மதவாதம் இல்லாத, இனவாதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.